சேர்ந்த ஒரு டைரக்டர், அதுவும் ஒரு பெண். அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. படத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், எல்லாருமே எடுக்கிறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்க மாதிரி பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் மூலம் தான் வந்து அது வந்து 100% அது போய் ரீச் பண்ண முடியும். அதுக்காக உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு இளம் தலைமுறையில சேர்ந்த ஒரு டைரக்டர், அதுவும் ஒரு பெண். அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அதே போல வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுக்கும் வந்து திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போயிருக்கிறோம். இனிமேல் வந்து நாங்கள் சேலம் மற்றும் சென்னை மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து இதனோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து எவ்வளோ மேக்சிமம் அந்த பொண்ணை வந்து அவளோட உழைப்ப திறமையை வந்து நீங்கள் தான் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். அதை வந்து நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இப்போ இதுல பாத்தீங்க, இடையில சம்பந்தம் இல்லாம நண்பர் விஜயகாந்த் வந்தாரு, எதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்தாரு, எதுக்கு உலகநாயகன் வந்தாரு, சிரஞ்சீவி வந்தாருன்னு இங்க வந்து நான் உட்காரும் போது அண்ணன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த படம் முதல்ல ஹிந்தியில தானே வந்துச்சு, அதுக்கு பிறகு தானே நீங்க வந்து காப்பி அடிச்சீங்கன்னு கேட்டார். ஏன்னா இது வந்து இந்த ஜெனரேஷன் அப்படித்தான். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முதல் படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய படம். நான் முதல்ல தமிழ்ல டைரக்ட் பண்ணேன். ரெண்டாவது தெலுங்குல அங்கே சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருக்கிற சிரஞ்சீவி சாரை வச்சு சட்டானைக்கு கல்லுலேவு அப்படின்னு டைரக்ட் பண்ணேன். மூணாவது கன்னடத்துல சங்கர் நாக் அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணேன். அவங்க இப்போ இஸ் நோ மோர். அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு கார் பைத்தியம், டிரைவிங் அவ்வளவு இதுவா பண்ணுவார். அந்த கார் ஆக்சிடென்ட்லேயே அவர் இறந்து போயிட்டாரு. ஏன்னா அவர்கிட்டையும் அவர் இங்க ஸ்கிரீன்ல இருந்திருப்பாரு. அதே போல கமல் அவர்கள் மலையாளத்தில் வந்து இந்த கெஸ்ட் ரோல்ல நடிச்சாரு. அவரு நடிச்ச அந்த கெஸ்ட் ரோல்ல தான் ஹிந்தியில அந்த கானூன் அமிதாப் பச்சன் நடிச்சாரு. சூப்பர் ஸ்டாருக்கு இது முதல் இந்தி படம், அறிமுகமான படம். அத்தனை 5 லாங்குவேஜ்லையும் இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் ஆன படம். அதனாலதான் அவர்கள் இங்கே உங்களுக்கு இந்த இதுல இடம் பெற்றார்கள். இப்ப இதுக்கு மேல நான் ஒன்றும் பேச விரும்பல. இந்த படத்தின் ஒரு நகைச்சுவை நடிகராக நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அவருங்க எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர் தான். சின்ன திரை மூலமாக பெரிய திரையில நாங்க முதலா அவரை பிடிச்சு இழுத்திருக்கிறோம். அவரை மேடைக்கு வரப்பாரு. இடிக்காம இருக்கு. அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மரியாதையான காலை வணக்கங்கள். ஏன் மரியாதையா அப்படின்னு சொல்றேன்னா, அப்பதான் நல்லா எழுதுவாங்க, என்னை பத்தி நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரொம்ப என்னை வந்து பார்த்தோன்னே தெரிந்த முகங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நானும் ஏதோ பேட்டி எடுக்க வந்து நினைச்சுக்கிட்டாங்க நிறைய பேர். அப்புறம் தான் சொன்னேன், இல்லைங்க நானும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தின் மூலியமா நான் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக அறிமுகமா இருது. எஸ்ஐசி சார் சொன்னாரு, நான் அறிமுகப்படுத்தின யாருமே சோட போனதில்லை, சோட போறவங்களை யாருமே நான் அறிமுகப்படுத்துறது இல்லை,
நீங்க நல்லா வருவீங்க மகேஷ் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா ஒரு காமெடிக்கான ஒரு ஸ்கிரீன் கிடையாது, ஒரு ஸ்கிரீன் பிளேவும் இதுல கிடையாது, கதையும் கிடையாது. ஆனா கிடைச்ச இடத்துலலாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நான் வர எல்லா இடமுமே நீங்க வந்து தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பா தமன் சொல்லணும், உண்மையிலேயே ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஹீரோ. எந்த ஈகோவும் இல்லாம அவ்வளோ கேஷுவலா ஹீரோயின் எல்லாம் பழகினாப்ல. அதனால வந்து அது உண்மையிலே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப பொதுவா ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த முத்த காட்சியில வந்து எல்லா தமன் வந்து எப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். எதுலையுமே ரீடேக் வாங்கல. சாரே வந்து நிறைய இடத்துல ஷார்ட் முடிஞ்ச பிறகு கை தட்டினார். சாரே கை தட்டிருக்காங்க, யூனிட் கை தட்டி இருக்கு. அவ்வளவு நல்ல டயலாக் டெலிவரி சில இடத்துல எல்லாம். உண்மையிலே படம் பார்க்கறப்ப உங்களுக்கே கொஞ்சம் மனசு நெகிழ்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காப்ல. ஆனா இந்த முத்த காட்சி, இந்த ஆதாம் ஏவாள், அது அருமையான பாட்டு. 5 பாட்டுமே ஒரு ஆல்பம் லெவலுக்கு விஜயானி சார். உண்மை ஹேட்ஸ் ஆஃப் விஜயானி சாருக்கு. அவ்வளவு நல்ல பாட்டு. அதுல அந்த ஆதாம் ஏவாள் முத்தம் கொடுத்ததுன்னு ஒரு பாட்டு. அதுல நிறைய முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் சீன் வரும். அதுல ஒரு 100 டேக் மினிமம் வாங்கியிருப்பீங்களா தமன்? அது வாலண்டியரா வாங்கினாரா இல்ல கேட்டு வாங்கினாரான்னு தெரியல. அது ஒன்றும் சங்கடமும் படலை, பிரச்சனை இல்லை. அதனால இப்ப கூட சிரிக்க கூடாது, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்னேகா பிரிட்டோ இயக்குனர். அண்ணா அண்ணான்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு அருமையான சகோதரி. எப்படி இந்த லைலோ காலேஜ் செகண்ட் இயர் விஸ்காம் அப்படின்னா சாரோட கைடன்ஸ் இருக்கு, இருந்தாலும் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பேஸ் எடுத்து எப்படி இந்த பொண்ணு டிராவல் பண்ண போகுதுன்னு நினைச்சா, எஸ்ஐசி சார் பேத்தினா சும்மாவா, மிலிட்ரியில இருந்து வந்த ஒரு ஆர்மி மேன் மாதிரி. அப்புறம் எப்படி அவங்க சூப்பர் 2 பேருமே. சார் வந்து அந்த சேர்ல, டைரக்டர் சேர்ல உட்கார வச்சதெல்லாம் பார்க்கவே உண்மையிலேயே சார் பெரிய மனசு வேணும் சார். அதெல்லாம் நான் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ப்ரொடியூசர் மேடம் விமலா ராணி மேடம், உண்மையிலேயே அவங்க எல்லாம் வந்து கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நான் கேட்ட எல்லா சாப்பாடும் வாங்கி கொடுத்தீங்க எல்லா ஊர்லயுமே. அது வந்து சில ஊர்ல எல்லாம் தரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால தெரியல. நிறைய பேர் ஹீரோ ஹீரோயின் தான் கவனிப்பாங்க, இந்த காமெடி எல்லாம் அந்துல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கூட அந்த கிரேப் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் டைம் கொடுத்து காப்பாத்தின உங்களுடைய அந்த மனசு வந்து நல்லா இருக்கணும். நீங்க நீங்க தொடர்ந்து நிறைய படம் எடுங்க, என்ன வச்சே எடுங்க, அது முக்கியம். எல்லாத்தையும் விட நம்ம சிஜே ராஜ்குமார் சார், கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப அருமையான ஒரு மனிதர். கோயம்புத்தூர்காரு, கொங்கு மண்டலம், எங்க ஊர் பக்கத்துல, ஈரோடு பக்கத்துல. அவ்வளவு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒர்க், ரொம்ப ரொம்ப அழகான ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் விட வந்து கோ டைரக்டர் ரமேஷ், அப்புறம் கூட ஒர்க் பண்ண பழனி அண்ணன், செந்தில் அண்ணன், பாலா அண்ணன், அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ அவங்க வீட்டுல ஒரு பையன் மாதிரி என்ன பாவிச்சு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல ஃபைனலா வரப்பதான் எவ்வளவு தூரம் எடிட் பண்ணியிருக்காரு சார் அப்படிங்கிறது தெரியும். ஏன் சார், அது கடைசியில தான் தெரியும். காமிச்சிருக்கீங்களா சார்? ட்ரெய்லர்ல காமிச்சிங்க, அதோட முடிஞ்சிருமா இல்ல படத்துல வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்குன்னு சொல்றாரு சார். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா, சரியான திறமையாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்றதுல உண்மையிலேயே ஊடக நண்பர்கள் வந்து முன்னணியில் இருப்பீங்க. நாங்க எல்லாருமே சரியான திறமைசாலிகள். எங்களை அடையாளம் காமிக்க வேண்டியது, ஒவ்வொரு தமிழன் மனசுக்குள்ளேயும் எங்களை கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எஸ்ஐ சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமன். இந்த படத்துல வந்து என்ன நடிக்க வச்சது எஸ்ஐ சாருக்கு, விமலா மேம்க்கு, டைரக்டர் ஸ்னேகா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு வெரி பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நடிகனை வேணும். ஏன்னா ஒரு எல்லா விதமான ஹோலிஸ்டிக் ஆக்டிங் அப்ரோச் இதுக்கு பண்ணாதான் எடுபடும், ரொமான்டிக்கா இருக்கும். ஏன்னா பழைய சட்டம் ஒரு ரிட்டரை வந்து இட்ஸ் பியூர் வெஞ்சன்ஸ், பழி வாங்குறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். இதுல வந்து ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, தென் என்னென்ன எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது ஒரு நல்ல கதைக்களத்துல இந்த படம் வந்திருக்கு. இதுல வந்து என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது முடிஞ்ச அளவு நான் பண்ணியிருக்கேன், நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். அண்ட் கூட நடிச்ச ஈரோடு மகேஷ் அண்ட் ரீமாசன், பிந்து மாதவி, பியா வாஜ்பாய், ராதாரவி சார், சம்பத் ராம் அண்ட் சுரேஷ் சார், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த பீப்புள் ஆர் எல்லாம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் எந்த அளவுனா, அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் சீன் கொடுத்தோன்னே தெரிஞ்சிடும் இதுக்கு எந்த மாதிரி ஒரு எமோட் பண்ணணும், இந்த கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவு இது பண்ணணும்னு கோஆபரேட் பண்ணுன்ட்டு. அண்ட் டியூரிங் ரிஹர்சல்ஸ் இது ஸ்னேகா வந்து சீன் சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் கேரக்டருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் பிஃபோர் சீன் வந்து என்ன நடந்தது இந்த கேரக்டருக்கு, ஆஃப்டர் சீன் வந்து இந்த கேரக்டரோட எமோஷன் லெவல் என்ன மாதிரி மாறி இருக்கு, அந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப அந்த விஜய் கதாபாத்திரம் நான் எடுத்தது வந்து ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு க்ளோசஸ்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இதுக்குன்னா மேஜர் கிரெடிட் வந்து எஸ்எஸ் சார் அண்ட் ஸ்னேகாக்கு தான். ஏன்னா அது
எனக்குள்ள வந்து அந்த கேரக்டர் இன்வைட் பண்ணதுக்கு இவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் குவைட் தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி ஒரு எந்த வித ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம என் கூட ஒரு நல்லா கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த முத்த காட்சிக்கு வந்து பெரிய ரீடேக் நான் வாங்கல, வாங்கினாலும் தப்பு இல்லைன்ட்டாரு. அண்ட் ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ்ல வெரி குவாலிஃபைட் அண்ட் கிரேட் லுக்கிங் ஃபிலிம் கொண்டுட்டு வந்தது வந்து அவர் தான். இது மூவி பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், நான் மக்காவ், ஹாங்காங் அண்ட் பேங்காக் அப்புறம் சென்னையில இருக்க எக்ஸிஸ்டிங் லொகேஷன்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த மாதிரி லொகேஷன்ஸை கேப்சர் பண்ணது அவரோட கேமரால தான். இட் இஸ் வண்டர்ஃபுல். ஒரு நீங்க இதுல பார்த்ததை விட பல மடங்கு நல்லா இருக்கும் நீங்க மூவி பாக்குறப்ப. அண்ட் நம்ம கோ டைரக்டர் ரமேஷ், அவருக்கு ரியலி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் இந்த படத்துல. எங்களுக்கு லைக் ஈவன் ஃபார் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கூடயும் வந்து ஹி வாஸ் ஒரு ஜெல் மாதிரி இருந்தாரு. அண்ட் தென் பழனினா, செந்தில், எவ்ரிபடி, விக்கி அண்ட் எடிட்டர் ரஜேஷ். முக்கியமா ஒருத்தர் சொல்லணும், யாருன்னா விஜய் ஆண்டனி சார். இந்த படத்துல வந்து மியூசிக்கல் ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் 5 பாட்டு, 5 பாட்டுல 3 மெலடி நம்பர் அண்ட் ஒரு குத்து பாட்டு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங், நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க. மூவில வந்து ரைட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐசோர் மாதிரி எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆல்பம். அண்ட் யூ வுட் ஆல் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கட்டும், ஒரு கிரிட்டிக்கலா மூவி பாக்குறவங்களுக்கு இருக்கட்டும், இந்த மூவி வந்து இட் வில் பி a குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நியூ கமர், ஒரு 18-year-old ஃபீமேல் டைரக்டர் வந்து இந்த மூவி டைரக்ட் பண்றான்னு சொல்லி எவ்ரிபடி வுட் பி ப்ரவுட். ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் பொண்ணு, செகண்ட் இயர் விஸ்காம் படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் தேங்க்ஃபுல் ஸ்னேகா, we are all thanking you for the for the product you have given us. And Vimala ma'amக்கு வந்து கண்டிப்பா we need to thank. ஏன்னா there are a lot of constraints இந்த ப்ராஜெக்ட்ல வந்து when we shot abroad, வெளிநாட்டுல போய் ஷூட் பண்றப்ப அப்புறம் இங்க ஷூட் பண்றப்ப எந்த ஒரு ப்ரெஷரும் டைரக்டர் சைடோ இல்ல ஆர்டிஸ்ட் சைடோ வராம she took complete care of it. படத்துல இருக்க காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க தான். க்ரூம் பண்ணது டிஃப்ரெண்ட் 2-3 கிட்ட லைக் போத் லுக்ஸ், தர டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்கு படத்துல, எல்லாருமே அவங்க தான். அண்ட் எனக்கு மட்டும் இல்ல, பிந்து மாதவிக்கும் காஸ்டியூம் டிசைனர்ஸ். படத்துல வந்து லுக் இந்த மாதிரி தான் வேணும், காஸ்டியூம் சைடு, மேக்கப் சைடு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க நுழையாத ஃபீல்டே கிடையாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி இருக்கணும். என்ன போட்டிருந்தா தமன் வந்து இந்த சீன்ல என்ன ஹெட் கியர் போட்டிருந்தா இல்ல என்ன ஒரு ஆக்சரி போட்டிருந்தானா கரெக்டா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்சைட் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அதனாலதான் இந்த படத்தோட குவாலிட்டி வந்து இவ்வளவு நல்லா வந்திருக்கு. அண்ட் முக்கியமா வந்து பியாண்ட் த டோட்டல் ப்ராஜெக்டோட ஹெட், கிரியேட்டிவ் ஹெட் வந்து SSC சார் தான். அண்ட் அவரோட ஒரு எனர்ஜி லெவல் வந்து, அவர் தான் படத்துக்கு டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் பிளஸ் ஸ்டோரி அவரோட தான். இந்த மூவிக்கு ஒரு எனி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம்னா, எக்ஸ்ட்ரீம் கோவமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், அதுக்கு ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம். அதுக்கான கதைக்களம் தான் வேணும், அது வந்து அமைச்சு கொடுத்தது அவர் தான். அண்ட் இந்த மூவி தேர் இஸ் நோ ஒண்டர் 5 லாங்குவேஜ்ல மெகா ஹிட் ஆனது. இதை வந்து ஒரு நல்லபடியா மாத்தி பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் சப்போர்ட் us. Thank you very much. காலேஜ் படிக்கும்போது அவர் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் டாக்டர் ஆகணும், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இலவசமாக அவர் ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து இல்லப்பா 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 நான் ஆக்டர் ஆக்டர் ஆக்டர்னாரு. ஒரு தகப்பனா அவருடைய எங்களுடைய கடமை, ஒரு பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதை பேரண்ட்ஸ் செய்து வைக்கணும். அதை வந்து நாங்கள் பண்ணோம். ஒரு முதல் படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் அப்படியே கஷ்டப்பட்டு 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 ஒரு 5 படங்கள் நான் அவரை மோல்ட் பண்ணி ஒரு ரசிகன் அப்படின்னு ஒரு 3வது படம் வரும்போது ஒரு ஒரு ஹீரோவாக அக்செப்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் கடினமாக உழைச்சி இன்னைக்கு இந்த நிலைமையில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இளைய தளபதி என்ற பெயர்ல இன்னைக்கு
துப்பாக்கி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வெற்றி நடிகனா வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பிள்ளைகளுடைய தாகம் என்ன, அவர்களுடைய ஆசை என்னன்ற தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் அதை பண்ணணும் அப்படின்றதான். நண்பன் படம் கூட தான் அதே மாதிரி தான். என்னுடைய தங்கச்சி மக விமலா, அவங்க ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் இது மாதிரி மாலிபுரத்தில் ரெசார்ட் அதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மாசத்துல ஒரு 5 நாள் இங்கே இருப்பார், மற்ற நாள்லாம் ஃபாரின் சுத்திக்கிட்டு இருப்பாரு, ஷிப்பிங் பிசினஸ்ல. அவங்களுடைய மக, அவருக்கு ஆசை இந்த பொண்ணு MBA படிக்கணும். பட் பிறந்தது கொண்டது எல்லாமே என் வீட்டில், அவங்க வீட்டில் இருக்கிற நாளை விட எங்களோட இருந்த நாட்கள் தான் அதிகம். அவளும் சரி, அவளுடைய தம்பி மிச்சலும் சரி, எங்க வீட்டில் தான் அதிகமா இருப்பாங்க, என்னோட தான் அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் தெரியல, எனக்கும் தெரியாம அவங்களுக்கு ஸ்னேகாவுக்கு இந்த லைன்ல நாட்டம் வந்துருச்சு. அதை எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே லேசா கோடு போட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், திடீர்னு நீ பண்ண முடியாதுமா, நான் வயசை பத்தியே அவ சொல்லுவான் என்கிட்ட, தாத்தா நான் சின்ன பொண்ணு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவான். சின்ன பொண்ணு அப்படிலாம் நினைக்கலாமா, இந்த காலத்து இந்த ஜெனரேஷன் அப்படி. கமல் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், நான் எப்போதுமே மூர்த்தியை பார்க்க மாட்டேன், கீர்த்தியை தான் பார்ப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் நானும். அது இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய விஜயுடைய சன்னோட நம்மளால ஒன்றும் கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது, இங்க என்னன்னே பண்றான். அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் உள்ளுக்குள்ள எவ்வளவோ தேக்கி வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் 2 இயர்ஸா என்னோட வச்சுக்கிட்டு, காலேஜ் போற டைம் விட்டுட்டு மீதி நேரம் பூரா என் கூடயே இரு, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அப்படித்தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவரை நான் உங்களுக்குலாம் தெரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் சமைச்சேன். அதுக்கப்புறம் இங்க காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஹார்ஸ் ரைடிங், மோட்டர் சைக்கிளிங் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு நடிகனா வரணும்னா ஃபுல் பிளெஜ்டா வரணும். சும்மா நான் ஏதோ நான் லைம் லைட்ல அப்ப இருந்தேன், நான் அறிமுகப்படுத்தினேன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இவங்களையும் நான் இந்த 2 வருஷம் கதைன்னா என்ன, ஸ்கிரீன் பிளேனா என்ன. இப்ப அவர் பேசும்போது சொன்னாரு, தமன் டைலாக் எழுதியிருக்கேன். அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வயசுல இப்படி ஒரு டைலாக் எழுதியிருக்காரா, டைலாக்கே இல்ல படத்துல, அங்க எங்க அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்பெல்லாம் பக்கம் பக்கமா எழுதுவோம். உடனே ஸ்னேகா சொல்லுவான், நான் ஒரு டைலாக் எழுதிட்டு அவர்கிட்ட படிச்சு காட்டுவேன், அவங்ககிட்ட படிச்சு காட்டுவேன். தாத்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகா தாத்தா, ரொம்ப ஃப்ரீயா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னோட இருந்ததுனால அந்த போல்டா சொல்லுவோம். தாத்தா இவ்வளவுலாம் நீங்க எழுதுறீங்க, யார் தாத்தா கேட்பா இத, ஷார்ட்டா சொல்லுங்க தாத்தா அப்படின்னா. நான் அந்த 4 லைன்ல எழுதியிருக்க டைலாக 1 லைனா மாத்துறேன். அதே போல இந்த ஜெனரேஷன் ஒரு டைலாக் எழுதிட்டு, ஐயோ இதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தாத்தா, ஓன்னு கத்துவாங்க தாத்தா, நீங்க இப்படி மாத்துங்க தாத்தா. இப்படி நான் டயலாக் நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்றதுக்கு காரணமே அவளுடைய இன்புட். அதாவது விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை இப்படி சொல்லணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதே அவட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இப்படிதான் இந்த கதை. அதாவது ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு அவங்கள முதல்ல நான் சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு காலேஜ் கோயிங் கேர்ள். அவங்க ரசிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த வயசு குழந்தைங்க ரசிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நான் எழுதுறேன்னு பேரை தவிர அவங்க அப்ரூவ் பண்ணணும். இது ஓகே அம்மா, ஃபுல்லா படிச்சு காட்டேன், ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் நடிகர்கள்ட்ட போய் படிச்சு காட்டுறேன். இப்படி மோல்டு பண்ணி பண்ணாம அடுத்து ஒரு படம் வெற்றி அடையணும்னா இப்போ டைரக்டர் அவங்கள உருவாக்கிட்டேன். அவங்க மட்டும் காரணம் இல்லை, ஒரு டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை. சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் எனக்கு கிடைச்சாரு. அடுத்தது கிரிட்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, ஐயோ அதாவது டார்ச்சர் டு த ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும்னா, வா ஒன்னு அறிமுகப்படுத்தணும், இங்க வா. என்னோட அசோசியேட்டா இருந்து இப்போ ஸ்னேகாவுக்கு கூட இருக்கிறார். அதாவது டார்ச்சர்னா அப்படி ஒரு சில நேரத்தில் அடிச்சு போட்டுடலாமான்னு தோணும். ஆனா எப்படி டார்ச்சர்னா அந்த டார்ச்சர் நல்ல விஷயத்துக்கு உண்டான டார்ச்சர். கரெக்ட் தானே?
ஒரு சிலர் டார்ச்சர் பண்ணி கொண்டுடுவாங்க, ஒரு டார்ச்சர் பண்ணி மோல்டு பண்ணிடுவார். என்னன்னா கொஞ்சம் ஓவர் எமோஷனா சொல்லுவார் ஒரு விஷயத்தை சொல்லும்போது. இப்படி அடுத்தது கேமராமேன், எங்களுக்கு கிடைச்ச கேமராமேன், ஐயோ உண்மையிலேயே வந்து நம்ம நினைக்கிறத வந்து அவர் வந்து ஒரு பெரிய வாங்க சார் ஒரு இடத்துக்கு போக வேண்டியவர். அவர் எப்படின்னா கேமரா பண்ணணுன்றதை விட அதை ரீசர்ச் பண்றதுல இத்தனை நாள் அவர் வந்து அதிலேயே இருந்தார். புக் எழுதி இருக்கிறாரு ஒளிப்பதிவை பத்தி. என்ன ஒரு கேமராவை இது பண்ண அந்த கேமரால என்னென்ன இருக்குது அப்படி ஒரு அந்த கேமரா. இன்னொரு ஏரியில என்ன அட்வான்டேஜ், இப்ப இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு அதிலேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை நான் சந்திச்சு அவரை பத்தி அவர் நாலேஜ், அவர் புக்கை படிச்ச உடனே இவர் தான் எனக்கு கேமராமேன், எங்களுக்கு இந்த படத்துக்கு கேமராமேனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிக்ஸ் பண்ணோம். எஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஐயோ அது அதாவது ஒரு யங் டைரக்டருடைய எண்ணங்களை உயிராக்கி கொடுக்கறது வந்து கேமரா தான். நீங்க தானே விஷுவலா பார்க்கும்போது நாங்க என்ன நினைச்சுப்போம் விஷுவலா வந்து உங்களுக்கு காட்டணும், அது வந்து கேமரா தான். உண்மையிலே நன்றி சார், ரொம்ப நன்றி, நல்ல வேலை பண்ணிருக்கீங்க சார். இப்போ என்னுடைய பேத்தி, அதாவது என் தங்கச்சி மகளை எல்லாரும் வந்து இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு போன்ல சிரஞ்சீவி சார்ட்ட, சார் உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பிளெஸிங் வாங்கணும். யாரு? என் பேத்தியை நான் டைரக்டரா லான்ச் பண்றேன். உங்களுக்கு விஜய்க்கு அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு கேட்டார் டப்புன்னு. இல்ல சார், என் தங்கச்சியுடைய பேத்தி, எனக்கும் பேத்தி தானே அப்படின்னு சொன்னேன். அதனால அவளும் வந்து ஐயோ எனக்கு அவங்களும் வந்து பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து பிறந்தது என் வீட்டுல, தொட்டில் போட்டது என் வீட்டுல, கதை சொல்லாம தூங்க மாட்டா, நைட்ல தூங்க மாட்டாங்க. டெய்லி கதை சொல்லியே நானே இந்த ஃபீல்டுக்கு இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நெஞ்சில படுத்துக்கிட்டு தூங்குமான்னு சொன்னோம், கதை சொல்லுங்க தாத்தாம்பா. நானும் காட்டுக்குள்ள அது போச்சு இது போச்சுன்னு எதையாவது கதை விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்படித்தான் வந்து என்னை அறியாம அவங்களுக்கு நான் அந்த ஆசையை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட்லி நான் வந்து தாத்தாக்கு தான் தேங்க் பண்ணுவேன். நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அது பத்தாது. பிகாஸ் அவர் பண்ணியிருக்கிற விஷயம் இஸ் சம்திங் வெரி பிக். யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அண்ட் த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் மை தாத்தா மிஸ்டர் எஸ்ஏசி சார். அவர் வந்து மகேஷ் அண்ணா சொன்னாங்க, அதாவது யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒரு சேரை கொடுத்துட மாட்டாங்க இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஐம் ஷுர் தாத்தா வந்து இட்ஸ் சச் அ பிக் திங். எனக்கு அவரோட சேரையும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி பிக் திங். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுக்கு மேலே வந்து என்னன்னா, இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கணுன்னா ஒரு 3 படம் பண்ணணும், 4 படம் பண்ணணும், அந்த 4 படம் சக்ஸஸ் பண்ணணும், அப்படி பெரிய விஷயம்லாம் இருக்குது. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் கூட ஆகல, எப்படி இருக்குன்னு தெரியல, யாருக்கும் எதுவும் தெரியாது. பட் தாத்தானால என்னால் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மீட் பண்ண முடிஞ்சது. உலக நாயகன் கமலஹாசன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அண்ட் Telugu superstar Chiranjeevi sir, and Captain Vijaykanth sir, and everybody else. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு பெரிய காரணமே தாத்தா தான். அண்ட் அவங்க கொடுத்த பிளெஸிங் இஸ் வெரி பிக் ஃபார் மீ. ஒரு நியூ கமருக்கு அதான் தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாரோட பிளெஸிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் அப்படி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்தது தாத்தானால தான் எனக்கு. அண்ட் அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து அம்மா சொன்னாங்க ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஊராக போய் பண்ணுவோம். அதாவது கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில் போய் பண்ணோம். அண்ட் அங்கெல்லாம் வந்து எனக்கு கேட்ட ஒரே கேள்வி இதுதான், ஏன்னா நீங்கள் வந்து தாத்தாவோட படம் தானே பண்ணுறீங்க, சட்டம் ஒரு வெற்றி தானே பண்ணுறீங்க, அப்புறம் அதில் எதுக்கு வந்து வார் ஃபார் லவ் அப்படின்னு போட்டிருக்கீங்க? ஏன்னா முன்னாடி வந்து ஃபேமிலி பேஸ்ட் ஆக்ஷன் ஸ்டோரி தானே அது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதான் கேட்டாங்க எனக்கு நான் போன ஊர்லலாம். ஸோ அவங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா, அப்போ 30 years பேக் வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் தாத்தா. அது ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி ஆக்ஷன் மூவி ட்ராமா பண்ணியிருந்தாரு. பட் இப்போ என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் ஆடியன்ஸஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது லவ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது ஐம் ஷூர் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் தாத்தாட்ட சொன்னேன், லவ் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணித்தாங்க தாத்தா அப்படின்ட்டு. ஒரு வெரி 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 பியூட்டிஃபுல் அண்ட் அழுத்தமான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற படம் வந்து வில் பி அ லவ் ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்கும். ஸோ அதனால தான் அ வார் ஃபார் லவ் அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் நாங்கள் போய் சேர்த்தோம். ஸோ இதுதான் அந்த கேப்ஷன் வந்த கதை. அண்ட் ஐ அகெயின் ஹேவ் டு தேங்க் தாத்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும், படத்தோட ஆர்டிஸ்ட் பற்றி.
Taman. He's a newcomer, but அப்படி கண்டிப்பா உங்களுக்குலாம் தோணாது. He looks very good on screen and ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவங்க கேரக்டர். It's so convincing. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் ஓகே இந்த கேரக்டருக்கு இவர் தான் சூட் ஆவார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். And Reema Sen ma'am, அவங்க வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. She's doing a police officer's character and அவ்வளோ ஸ்டைலிஷா அவ்வளோ கன்வின்சிங்கா யாரால பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, because she's done a brilliant job in the movie. அதுக்கப்புறம் வந்து 2 லீட்ஸ் இங்க இருக்காங்க படத்துல, பிந்து மாதவி அண்ட் பியா பாஜ்பாய். 2 பேருமே அவங்க கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் சச் அ பிக் ஸ்டார் காஸ்ட். அப்புறம் மை கேமராமேன் மிஸ்டர் சிஜே ராஜ்குமார் சார். ஐம் வெரி யங். நான் வந்து அவருக்கு ரொம்ப யங். ஹி டசன்ட் ஹேவ் டு லிசன் டு மீ, பட் நான் சொல்றதெல்லாம் வந்து ஹி ஆல்வேஸ் டேக்ஸ் இன் மை சஜஷன்ஸ். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹார்ட் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இஸ் மேட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஆஃப் த மூவி லுக் எக்ஸ்ட்ரீம்லி குட். அது அவரோட ஒளிப்பதிவுனால தான். And my co-director, Mr. Ramesh Rangasamy, அவர் வந்து he's so much fun. அவர் வந்து he is so entertaining. எனக்கு வந்து அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு I think I'm very lucky. ஏன்னா யார் கிடைச்சிருக்காங்களோ எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் அவ்வளோ நல்லவங்களா கிடைச்சிருக்காங்க. அண்ட் அப்படிதான் என்னோட கோ டைரக்டரும் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவர் 4 நாள் 5 நாள் தூங்கலனாலும் கவலைப்பட மாட்டாரு. his only aim is to make the movie look good. And Mr. Eroor Mahesh, அவர் வந்து இப்போ காமெடியனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு and he is brilliant. அவர் வந்து ஐ திங்க் அவர் வந்து சிரிக்க வைக்கணும்னா அவரை பார்த்தாலே சிரிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல். அண்ட் அதான் ஐ திங்க் அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் கிஃப்ட்னு நினைக்கிறேன் காட் கிட்ட இருந்து. And to be jovial is something very big and he is extremely funny. அவர் வந்து his one-liners are just too good. And my editor, Mr. Rajesh, my art director, Mr. Vanraj, everybody has done their work extremely well. So I'm very happy to be here. Thank you so much. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும், அதனால தான் எங்களால இவ்வளோ போக முடிஞ்சது. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் அப்புறம் விஜய் ஆண்டனி சார் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஹிஸ் given 5 songs in the movie. 5 சாங் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும். ஸோ அது கண்டிப்பா நீங்க போய் கேளுங்க. சீரீஸ் அவுட் அட் ஸ்டோர்ஸ் நவ. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன்லி பிகாஸ் ஐ காட் சச் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. சும்மா வந்து சாக்லேட் வாங்கி தாங்கன்னா வாங்கி தருவாங்க, மூவி ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னா யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐம் ஷுர் அப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சது அது பெரிய விஷயம். அதுக்கு மேலே சும்மா படப்பிடிப்புக்காக ஒரு டைட்டில், அதனால தோழன்னு வச்சிருந்தோம். பட் சட்டம் ஒரு ரிட்ரு அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பெரிய கிரெடிபிலிட்டியோட டைட்டில். 5 லாங்குவேஜஸ்ல பெரிய ஹிட்டான படம். ஸோ அந்த டைட்டில் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வச்சுட்டு தாத்தாவோட டைட்டில் வச்சுட்டு இதை வந்து நான் வா ஃபார் லவ் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்காக அதை நாங்கள் அட்டாச் பண்ணோம். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த டைட்டில். இல்லை நான் தான் சொன்னேன், பழைய ஸ்டோரியோட கிரஸ்ட் இருக்கும், அந்த பேஸ் லைன் இருக்கும். பட் இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாத்தா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்ன கன்சீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு அவங்க பல்சஸை தெரிஞ்சு இப்போ புது ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம். ஸோ கிரஸ்ட் அதே தான், பட் அதில் நடக்கிற விஷயம் புதுசாக இருக்கும் அவங்களுக்கு. எஸ் எஸ் இல்லை இதில் ரீமிக்ஸ் பண்ணல எந்த பாட்டையும். பிகாஸ் நாங்கள் வந்து சாரி வாட் இல்லை நாங்கள் அது அதான் சொன்னேன், அப்போ உள்ள கிரஸ்ட் வச்சுட்டு இப்போ வந்து புரியல எனக்கு அண்ணாவும் மறக்கல அப்பாவும் மறக்கல. ஏன் சார் இந்த பிள்ளை பயமுறுத்து? நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் வந்த உடனே அடுத்த படம் பண்ணுவேன். பட் நான் கண்டினியூஸா பண்ணுவேன் படம். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஹீஸ் அ லெஜெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் அவர் வந்து என் படத்துல நடிச்சாரு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்து அந்த ரோல் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பண்ணியிருக்காரு. அதுதான் ஆமா. நல்ல போலீஸ் சார். என்ன சார் நீங்க? Any other questions? எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com